ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, தாயும் தந்தையுமானவரே, ஆலய மங்கள படைப்பு செய்த திருநாளின் 5 ஆண்டு நிறைவினை நன்றியர்களோடு கொண்டாடுவதற்கு, உம்மை வழிபடுவதற்கு உங்களுடைய இல்லத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக, வாழ்வுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த மங்கள படைப்பு நாளிலே சகோதர சகோதரிகளாக, ஆயிரம் மக்களாக உங்களுடைய திருமணங்களை வந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். உடைய தூய் ஆவியான வழியாக திருமறையின் மறைக்குள்ளே விளங்கிக் கொண்ட அதை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அமைத்து தந்திர இப்பொழுது உடைய திருமணை எங்களை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு எங்கள் திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆலய மங்கள படைப்பு திருநாளாகிய இந்த நாளிலே சந்திப்பதிலும் உங்களோடு கூட இந்த வழிபாட்டிலே பங்கேற்பதிலும் மிகுந்த மகிழ்வடைகிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய ஆயர் பெருமக்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற வைராக்கியம், ஆலயத்தை குறித்த வைராக்கியம், இறை மக்கள் மீது இருக்கின்ற அன்பின் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம்ம எல்லாரையும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை மனமகிழ்வோடு சபையின் சார்பிலே வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திருமறையின் திருவசனம் ஆகாய இறைவாக்கிற நூல் 2ஆம் பிரிவு 8-9 வசனங்கள். வெள்ளி எனக்கு உரியது, பொன்னும் எனக்கு உரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய நாளிலே படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி, நாம் பாடின முதல் பாடல், சேனையின் கர்த்தர் சீர்நிறை யெகோவா உம் வாசஸ்தலங்களே எத்தனை இன்பம், சொல்லுங்க, எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி 84ஆம் திருப்பாடலில் இருக்கிறது 21ஆம் பாமாலையாக பாடினோம். முதல் திருமறை பாடத்திலே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயருங்கள், மாட்சிமிகு அரசர் உள்ளே வருகிறார். இவைகள் எல்லாம் இந்த இறை இல்லம் மங்கள படைப்பு செய்த நாளிலே பேராயர் இதை மங்கள படைப்பு செய்து இந்த வசனங்களை எல்லாம் படித்து இறைவேண்டல் செய்துதான் உள்ளே நம்மை அழைத்து வந்தார்கள். இந்த ஆலயம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. ஆற்காடு உத்திரம் திருச்சபையே வந்து வியந்து பார்க்கிற ஒரு ஆலயம் என்றால் அது வாகியூர் இல்லை, இறை இல்லம். நிறைய பேர் இந்த ஆலயத்தினுடைய ஃபோட்டோவை பார்த்த உடனே ஏசிலாம் போட்டு வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கிராம நாட்டில் மாட்டு கொட்டாமை தான் கோயில் இருக்குன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் எல்லா விதமான அறிவு, ஆற்றல், ஞானம், செல்வம் எல்லாவற்றையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே வாகியூருடைய மக்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு மாளிகையாக இருக்கிறது. அந்த நிலையிலே இந்த ஆலயம் மிகவும் மாட்சி நிறைந்த ஒரு ஆலயமாய் இருக்கிறது. முந்தின ஆலயம் இதே இடத்துல 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டு கட்டடமாக இருந்த அந்த ஆலயம் அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு அதை மாற்றியிருக்கிறார். கட்டடம் மாறி இருக்கிறது,
விசுவாசத்தின் அளவு உயர்ந்திருக்கிறது. கடவுளின் மாட்சிமை முன்னைய நிலையை விட இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. தலைமுறையாய் புதிய தலைமுறை, ஒருவேளை 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த விசுவாச குடும்பத்தை விட இன்றைக்கு அதிக விசுவாச குடும்பங்கள், பிள்ளைகள் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை பாடுகின்ற பேசுகின்ற அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறோம். தலைமுறையாய் ஆண்டவர் இதை ஆசீர்வதித்திருக்கிறார். எருசலேமினுடைய முன்னைய நிலையை விட பின்னைய நிலை மாட்சிமையாக இருந்தது என்று சொல்லி திருமறையின் பல பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா, நெகேமியா நூல்களிலே இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே கடவுள் பழைய ஆலயத்தை மாற்றி புதிய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு நமக்கு அறிவை தந்திருக்கிறார், ஆற்றலை தந்திருக்கிறார், செல்வத்தை தந்தார். நம்முடைய மக்களுடைய உதாரணமான காணிக்கையிலே இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் இந்த இடத்திலே இந்த ஆலயம் மகிமை நிற்கும்படியாக அநேகருக்கு இங்கிருந்து நற்செய்தி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருக்கிறது. கடவுள் இங்கே வாசம் செய்கிறார். யாக்கோபு தன் துயர் நிறைந்த கல்லை எடுத்து தலைமாட்டிலே வைத்து அங்கே சொப்பனத்தை கண்டவனாக கடவுள் அங்கே ஏறுகிறதும் இறங்குகிறதுமான கடவுளின் மாட்சிமை விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இடைப்படுவதை பார்த்து, இது வானத்தின் வாசலை அடைந்தது அல்ல, இது கடவுள் வாழ்கின்ற வீடு. ஒருவேளை இந்த கடந்து வந்த பாதையிலே பழைய ஆலயம் இருந்த காலம், புதிய ஆலயம் கட்டப்பட்ட காலம், இப்பொழுது நாம் வழிபடுகின்ற இந்த காலம் கூட்டு பழைய ஆலயம் இருந்த காலம், புதிய ஆலயம் கட்டப்பட்ட காலம், இப்பொழுது நாம் வழிபடுகின்ற இந்த காலம், இது தலைமுறையாய் பல ஆயர்கள், பல ஆசிரியர் பெருமக்கள், உபதேசியார்கள், மிஷினரிமார்கள், உள்ளூரிலே இருக்கின்ற இறை மக்களாகிய நீங்கள், நாங்களாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கோயில் நடத்திட்டு போயிடுவோம். அதிகபட்சம் ஒரு ஹவுஸ் விசிட், அதிகபட்சம் ஒரு பிரேயர் செல், அதிகபட்சம் ஒரு காட்டேஜ் பிரேயர். ஆனால் இந்த இடத்திலே ஆலயம் நிற்பது காரணம் உங்களுடைய ஒப்படைப்பும் உங்களுடைய பற்றுறுதி வாழ்வும் தான். ஆண்டவர் அதை அங்கீகரித்து இங்கே அவர் வாசம் செய்வதற்கு நமக்கான இடத்தை தெரிவு செய்து இதை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே முன்னைய தலைமுறை இருந்ததை விட, முன்னைய ஆலயத்தின் மாட்சிமையை விட பிந்தைய ஆலயத்தின் மாட்சிமை அதிகமாக இருக்கிறது என்று பழைய மொழிபெயர்ப்பில் இருக்கும். ஆனால் புதிய மொழிபெயர்ப்பிலே ஆலயத்தின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி திருவள்ளுவத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 வசனமுமே அதுக்கு பொருந்தும். பழைய ஆலயம், புதிய ஆலயம். இந்த ஆலயத்தின் முன்னைய நிலையை விட இன்னைக்கு புதுமையாக இருக்கிறது. ஒன்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவேளை இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பின காலங்களிலே பணி செய்த ஆயரிங்கே இந்த வழிபாட்டிலே பங்கேற்பது நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி. இந்த 5 ஆண்டுகள் அன்னைக்கு அடித்த வெள்ளையை விட இன்னைக்கு தான் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் புதுசாக என்ன பண்ணிடுறோம், திரும்பவும் இதை ஒரு மகிமையான நிலைக்கு ஒரு அழைப்புப்படுத்துகின்ற அந்த ஒப்படைப்பை செய்து நிறைவேற்றிருக்கோம். இவைகளையெல்லாம் நினைவு கூறவும், ஆலயத்தை அவ்வப்போது நாம் செப்பனிடவும், கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் தான் இவைகளையெல்லாம் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் ஒழுங்குமாக இருக்கிறது. ஆலயம் அழகாக இருந்தால்தான் நம்முடைய இல்லமும் நம்முடைய வாழ்வும் மகிமையாக இருக்கும். ஆலயம் மகிமையாக இல்லாமல் போச்சுன்னா நம்முடைய வாழ்வு மகிமையாக இருக்காது. ஏன்னா நாம் எல்லாம் கடவுளினுடைய பிள்ளைகள். கடவுள் வாழுகின்ற அவருடைய வீட்டை நாம் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும். இது புற தோற்றத்திலே இருக்கின்ற முழுமை. உள்ளார்ந்த சிந்தனையின்படி நாம் தான் கடவுளின் ஆலயம். ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய பற்றுறுதியினுடைய அளவு உயர்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்தை குறித்த என்னுடைய வைராக்கியம் அதிகமாக இருக்கிறதா? ஒவ்வொரு ஆண்டும் நான் கடவுளிலே அதிகமாய் வளர்ந்திருக்கிறேனா? இல்லை பழைய விசுவாசத்திலேயே தான் இருக்கிறேனா? 1வது படிக்கும்போது இருக்கிற அதே அளவு
அறிவு வந்து 12வதுல இருந்தால் அவன் அறிவாளியா? ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய அறிவு வளரணும், ஞானம் அதிகமாகணும். அதுபோல விசுவாசத்தில் நம்ம வளர்ந்துருக்கிறோமா? இன்னும் நம்ம ஏபிசிடி அளவு தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா என்பதையும் நாம் மறுபரிசீலனை செய்து நம்முடைய ஆலயத்தை பராமரிக்க வேண்டும். கடவுள் வாழ்கின்ற இல்லமாக இருக்கிற நம்முடைய உள்ளத்தை பராமரிக்க வேண்டும். உள்ளத்தை பராமரித்தல் என்பது உண்மையான கடவுளின் மீதான அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள் இவைகள் எல்லாம் கடவுளின் திருவுளத்தை வெளிப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே நாம் வாழ்கின்ற இந்த காலங்களிலே பொதுவாக எல்லாருக்குமே எல்லா ஆய்வுகளையும் வந்து பெரிய அளவில் என்ன பண்ணுது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கையும் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பார். ஏதோ ஒரு விசேஷித்த வரத்தை, சிறந்த ஒரு ஞானத்தையும் அறிவையும் வரத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்திருப்பார். நாம் வரங்களிலே வேறுபட்டவர்களாக இருக்கலாம். இன்றைய சமூகம் எப்படி வந்து பார்க்கிறதுனா, நம்முடைய நடத்தையை பார்த்து தான் நம்முடைய வசனத்தை என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. இந்த நீங்கள் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் யோவான் 4ஆம் பிரிவில் சமாரிய சகோதரி போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் இயேசுவோடு விவாதிக்கிறாங்க. நீங்கள் எருசலேமில் வழிபட சொல்கிறீங்க, நாங்கள் கெர்சிமில் வழிபடுறோம், அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, கடவுள் எங்குமே இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதையே கடவுள் விரும்புகிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய சகோதரத்திலே சொல்லுவார். அவங்களும் போய் என்ன பண்ணுவாங்க, ஊருக்குள்ளே போயிட்டு நற்செய்தியை நான் மெசியாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக வருவாங்க, கேட்பாங்க. 2 நாள் அங்கே ஆண்டவர் இயேசு தங்குவார். எல்லாத்தையும் கேட்டு நீ சொன்னதுக்காக நாங்கள் நம்பலை, நாங்களே அதை பார்த்ததுனால நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அது வந்து படிக்கும்போது அவ்வளோ இயேசுநாதர் மேலே பக்தியாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் நற்செய்தி அறிவிப்பதை அந்த சமூகம் என்ன பண்ணல, ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது என்கின்ற மனநிலை அந்த யூத மக்களிடத்திலே இருந்தது. ஆனால் அந்த சமாரிய மக்களிடத்திலே இருந்தது. ஆனால் அவர்களையும் நற்செய்தியின் கருவியாக ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 5 ஆண்டு நிறைவை காணுகின்ற இந்த நாளிலே நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ அருளுரை கேட்டிருப்போம், எத்தனையோ பாடல்களை பாடியிருப்போம். நம்ம வீட்டில் பாடுறோமா? நம்ம வீட்டில் தினந்தோறும் இல்லை இறைவன் செய்கிறோமா? நாம் கற்றுக்கொண்ட பாடல்கள், நாம் கேட்ட சத்தியத்தை யாருக்காவது நாம் கற்பித்திருக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்த்து நாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மை ஒப்புவிப்போமேயானால் கடவுள் நம்முடைய வாழ்வின் முன்னைய நிலையை விட நம்முடைய வாழ்வின் பின்னைய நிலையை இன்னும் அதிக மாற்றி நிறைந்ததாக, ஆசி நிறைந்ததாக நமக்கு அதை மாற்றி தருவார். எனக்கு அருமையான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நாள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஆயிரங்களை வந்து அழைத்திருந்தோம். அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கின்ற அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் 5 ஆண்டு நிறைவு கொண்டாடுகின்ற இந்த நாளிலே 5 ஆயர்கள் இந்த வழிபாட்டு மனையிலே பங்கேற்றிருப்பது ஒரு ஆசீர்வாதம். அதோட சிறப்பு என்னன்னா, 1000 அம்மாக்களும் இங்கே இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதுவும் நமக்கு ஆசீர்வாதம். குடும்பமாய் வந்து இந்த ஆலயம் கட்டப்பட்ட காலங்களிலே ஒப்படைப்போடு பணியாற்றி பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து இறை மக்களோடு இணைந்து இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பின ஆயர் பெருமக்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களை பல இடங்களிலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலே அவர்களையும் நாம் கடவுளின் பெயரை முன்னிட்டு நாம் அவர்கள் கடவுளை மதிக்கிறார். ஆனால் கடவுளுடைய ஊழியக்காரர்களை நாம் கனம் பண்ண வேண்டியது நமக்கு அவசியமும் ஏற்புடையதுமாய் இருக்கிறது. இந்த நாளிலே அவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல பங்கேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா?
உங்களுக்கு மகிழ்ச்சியா? மகிழ்ச்சியா இருக்கிறது நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாளின் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நமக்கு நிறைவாக இருக்கட்டும். நற்செய்தி யார் மூலமாக வேண்டுமானாலும் சொல்லலாம். நாம் நற்செய்தியின் கருவிகளாக இருக்கிறோமா என்கின்ற அந்த ஒப்படைப்பு சிந்தனை உள்வாங்கினவர்களாக இன்றைய நாளிலே கொடுத்திருக்கின்ற கடவுளின் ஆசீர்வாதத்துக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏற்போம். அதோடு கூட இந்த ஆண்டிலே நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை தனி நபர்களாக ஊழியத்திலே ஞாயிறு பள்ளி ஊழியமாக இருக்கலாம், இளையோர் இறைப்பணியாக இருக்கலாம், வாலிபர் இயக்கமாக இருக்கலாம், பெண்கள் ஐக்கிய சங்க திருப்பணியாக இருக்கலாம், அல்லது வருகின்ற நாட்களிலே பண்டிகைக்கான ஆயத்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் இப்பொழுதே நாம் திட்டமிட்டு இந்த ஓராண்டிலே என்ன பணியை செய்ய போகிறோம் என்கின்ற அந்த சிந்தனையை நாம் நமக்குள்ளே சிந்தித்து அதை நாம் அறிக்கையிட்டு அதை செய்து நிறைவேற்றிவிட்டு நம்மை நாம் கடவுளத்தில் ஒப்புக் கொடுப்போம். அப்படி செய்கின்ற போது நம்முடைய தனி மனித வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு, நம்முடைய இல்லம், நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை வாழ்வு, சமூக வாழ்வு, உலகமெங்கிலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஆண்டவர் நலம் அருளுகின்ற கடவுளாய் இருப்பார். ஏனென்றால் கடவுள் நலம் அருளுகின்ற கடவுளாய் இருக்கிறார். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன். பழைய மொழிபெயர்ப்பிலே அமைதி என்ற வார்த்தை இருக்கும். இங்கே கடவுள் நலம் நல்கின்றவராய் இருக்கிறார். நல்வாழ்வு அருள்கின்றவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுளுடைய நிறைவான ஆற்றலும் அருளும் பெறணும். நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய சமூகத்தில் நிறைவு பெரிய நம்மை ஆண்டு ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் மூன்றாக இருக்க அன்பின் கடவுளே, இந்த நன்றி செலுத்தும் வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற குடும்பத்தின் மக்கள், ஆயர் பெருமக்கள், இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி அல்ல வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். கடந்த 5 ஆண்டுகளும் இந்த ஆலயத்தை மகிமையாய் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். கொரோனா பெருந்தொற்று காலங்களிலும் கூட இந்த திட்டக்குடி குருசேகரத்தினுடைய திருப்பணியை நாங்கள் செய்து நிறைவேற்றும்படியாக இறை வார்த்தைகளை அறிவிக்கின்ற பணி, இல்ல இறைவேண்டல்கள், முழு இரவு ஜெபம், இன்னுமாக இல்ல சந்திப்புகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்கள் போதுமானதாக இருந்தீர். வீடுகளை கட்டி திறப்பதற்கும் புதுப்பித்து திறப்பதற்கும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பூப்புனித நீராட்டு விழா நடத்துவதற்கும் இந்த காலங்களிலே நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர். அதிகப்படியான இக்கட்டுகளோ ஆபத்துகளோ விபத்துகளோ எதுவும் நேரிடாதபடிக்கு எங்களையும் எங்களுடைய மக்களையும் நீர் பாதுகாத்து தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய மூதாதையர்கள், என்னுடைய பெற்றோர்களை உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களையும் நிறைவான பலனையும் சத்துவத்தையும் ஆற்றலையும் வழங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை குறித்த பாரங்கள், திருமணத்திற்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து அவர்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த இடத்திலே நீர் பதிலளிக்க வேண்டுமா நம்மிடத்திலே கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். உம்முடைய வசனத்தை பற்றி பிடிக்கின்றவர்களாக இருந்து அநேகருக்கு முன்பாக மாதிரியாய் இருந்து ஆண்டவரை கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கின்றவர்களாய் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் தங்களுடைய இளமை காலங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் தம்முடைய ஆவியானவர் வழியாக நீர் ஆற்றல் படுத்தியது என்பதை நம்மிடத்தில் கொண்டாடுகிறோம். எங்களுடைய குழந்தைகளின் ஆசிர்வதியும் ஆண்டவரே, குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் இறை வார்த்தைகளை முதிர்ச்சி அடையவும், ஆண்டவரே அவர்கள் எதிர்காலத்தின் தூண்களாய் திருச்சபையை இன்னும் மிகப்பெரிய மாளிகையை கட்டி எழுப்பத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை நீர் வளர்த்தெடுக்க வேண்டுமா நம்மிடத்திலே கொண்டாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இம்மட்டும் நீர் காத்து வழிநடத்தின ஆண்டவர் இனி வரும் காலங்களில் காத்துக் கொள்கிறார்கள். வருகின்ற புதிய ஆண்டுடைய அனைத்து பணிகளையும் நம்முடைய கருத்திலே ஒப்புகிறோம். எல்லாவற்றையும் செம்மையாய் செய்து நிறைவேற்றுகிறார்கள். இந்த வழிபாட்டிலே பங்கேற்று ஆண்டவரே உடைய பெயரை மாற்றிக்கொடுக்கிற ஆயிரத்தி மக்கள் இறை மக்களை மீண்டும் நம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வழிபாட்டை ஏற்பவர்களாக, ஐக்கியத்திலே பங்கேற்பவர்களாக ஆண்டவரை எங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கின்ற போது எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு கொண்டும் வழிநடத்தும் பெறப்படுகிறோம். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே.